வணக்கம். VMware vMotionல பிரச்சனைகள் வந்திருக்கா? ஒரு வர்ச்சுவல் மிஷினை லைவா மூவ் பண்ணும்போது திடீர்னு ஃபெயில் ஆகுதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த பிரச்சனைகளை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டுபிடிச்சு சரி பண்றதுன்னு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். தமிழ் டெக் இன்ஃப்ராவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல வர வீடியோக்களை நிறைய பேர் பார்க்கறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் இது மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் பண்ண எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஃபெயில்ட் வெயிட்டிங் ஃபார் டேட்டா எரர் 16 இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கா? பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியாம குழப்பமா இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி புரியாத புதிரா இருக்கிற vMotion ஃபெயிலியர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது மட்டும் இல்ல, அதை எப்படி முழுசா சரி பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, இதுதான் நம்மளோட இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு ரோட் மேப். முதல்ல vMotion ஃபெயிலியர்னா என்ன, அதுல என்ன மர்மம் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்குவோம். அடுத்ததா பொதுவா தப்பு பண்ணக்கூடிய சந்தேக நபர்களை விசாரிக்க போறோம். அதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் டூல்ஸ் வச்சு லாக் ஃபைல்ஸ்ல இருக்கிற தடயங்களை அலசி ஆராய்ஞ்சு கடைசியா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவோம். ரெடியா? ஓகே. நம்மளோட செக்ஷன் த vMotion ஃபெயிலியர் மிஸ்ட்ரி. அதாவது ஒரு மைக்ரேஷன் ஃபெயில் ஆகும்போது அது நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் காட்டும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கும். உங்க vMotion கரெக்டா 10% வந்து அப்படியே நிக்குதா, இல்லனா ஆபரேஷன் டைம்ட் அவுட் அப்படின்னு எரர் வருதா? சில நேரத்துல cannot contact the specified host அப்படின்னு காட்டும். பாருங்க, இந்த அறிகுறிகள் எல்லாம் பார்க்க வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் இதுக்கெல்லாம் பெரும்பாலும் மூல காரணம் என்ன தெரியுமா? நெட்வொர்க் கனெக்டிவிட்டி தான். குறிப்பா சொல்லணும்னா MTU மிஸ்மேட்ச். இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி பிரச்சனையை வெளியே காட்டாமலே vMotionனை ஃபெயில் பண்ணி. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்சைட் த லைவ் மைக்ரேஷன். அதாவது இந்த லைவ் மைக்ரேஷன் உண்மையில எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா முதல்ல அது எப்படி சரியா வேலை செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போதான் தப்பு எங்க நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். vMotionங்கிறது மொத்தம் 8 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ். முதல்ல vCenterக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போகும். ரெண்டாவது ஸ்டெப்ல vCenter அந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் செக் பண்ணும். அங்க போதுமான ரிசோர்ஸ் இருக்கா, எல்லாம் கம்பேட்டபிளா இருக்கான்னு பார்க்கும். அடுத்ததா அந்த விஎம்மோட டீடைல்ஸை கணக்கு பண்ணி சோர்ஸ் ஹோஸ்ட் அந்த விஎம் மைக்ரேஷனுக்கு தயார் பண்ணும். அஞ்சாவது ஸ்டெப்ல டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்ல ஒரு புது காலி விஎம் ஷெல் உருவாகும். இப்போதான் ரொம்ப முக்கியமான 6வது ஸ்டெப் வருது. விஎம்மோட முழு மெமரியும் அதோட ஸ்டேட்டும் அப்படியே டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கு காப்பி ஆகும். நம்ம சந்திக்கிற பெரும்பாலான நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட ஃபெயிலியர்ஸ் இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். மெமரி காப்பி ஆனதும் 7வது படியில விஎம் புது ஹோஸ்ட்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசியா vCenter இந்த வேலையை முடிச்சுட்டு பழைய விஎம்மை சோர்ஸ் ஹோஸ்ட்லேருந்து டெலீட் பண்ணிடும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, அடுத்தது 3வது செக்ஷன், இன்வெஸ்டிகேட்டிங் தி யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ். அதாவது பொதுவான சந்தேக நபர்கள். பாருங்க, எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் ரொம்ப ஆழமா போறதுக்கு முன்னாடி சிம்பிளான பேசிக்கான விஷயங்களை முதல்ல செக் பண்ணிடணும். ஆச்சரியமா இருக்கும், ஆனா பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த பேசிக் செக்ஸ்லயே நாம சால்வ் பண்ணிடலாம். சரி, இந்த பேசிக் செக்லிஸ்ட்டை ஒரு தடவை வேகமா பார்த்தரலாம். முதல்ல உங்க சோர்ஸ் டெஸ்டினேஷன் 2 ஹோஸ்ட்லயுமே vMotion எனேபிள் ஆகியிருக்கா? அடுத்தது vMotionக்குன்னு இருக்கிற VM கர்னல் போர்ட் கரெக்டா கான்ஃபிகர் ஆகி கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்க. ஹோஸ்டோட பேரை வச்சும் IP வச்சும் ஒன்னையொன்னு சரியா ரிசால்வ் பண்ண முடியுதா? ரொம்ப முக்கியமா, எல்லா ஹோஸ்டும் ஒரே NTP சர்வர்ல இருந்து டைம் சிங்க் பண்ணதா? டைம்ல வித்தியாசம் இருந்தா ஆத்தென்டிகேஷன்ல பிரச்சனை வரும். கடைசியா பயோஸ்ல இன்டெல் VT இல்லனா AMD V எனேபிள் ஆகியிருக்கான்னு ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்து ரிசோர்சஸ் பக்கம் வருவோம். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்ல போதுமான டிஸ்க் ஸ்பேஸ், RAM எல்லாம் இருக்கா? அந்த விஎம் இருக்கிற ரிசோர்ஸ் பூலோட தேவைகளை டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் பூர்த்தி பண்ணுதா? 2 ஹோஸ்டும் ஒரே ஷேர்டு ஸ்டோரேஜை கரெக்டா ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. முக்கியமா நீங்க NFS யூஸ் பண்றீங்கன்னா எல்லா ஹோஸ்ட்லயும் டேட்டா ஸ்டோர்ஸ் ஒரே மாதிரி ஒரே பேர்ல மவுண்ட் ஆயிருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. NFS மவுண்ட்ல நம்ம அடிக்கடி செய்யற ஒரு தப்பு இதுதான். பாருங்க, ஒரு ஹோஸ்ட்ல IP அட்ரஸ் வச்சும் இன்னொரு ஹோஸ்ட்ல அதோட பேரை வச்சும் மவுண்ட் பண்ணியிருந்தா vSphere அதை 2 வேற டேட்டா ஸ்டோரா நினைச்சுக்கும். அப்போ என்ன ஆகும்? vMotion ஃபெயில் ஆயிடும். அதனால 2 ஹோஸ்ட்லயும் ஒரே மாதிரி, அதாவது ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம், சுருக்கமா FQDN யூஸ் பண்ணி மவுண்ட் பண்றத எப்பவுமே கரெக்டான ரெக்கமெண்ட் பண்ற மெத்தட். நம்மளோட 4வது செக்ஷன் த நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்ட் டூல் கிட். சரி, இப்போ நம்ம பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ல எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்போ நம்ம இப்ப ஸ்பெஷல் டூல்ஸை கையில எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெட்வொர்க் பிரச்சனைகளை இன்னும் ஆழமா அலசி ஆராயலாம் வாங்க. MTU மிஸ்மேட்ச். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு சைலண்ட் கில்லர். MTU, அதாவது மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட்னா என்னன்னா, ஒரு நெட்வொர்க்ல அனுப்பக்கூடிய ஒரு பாக்கெட்டோட அதிகபட்ச சைஸ். இது ஒரு லாரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. vMotion வேகமா நடக்கணும்னு நாம ஜம்போ ஃப்ரேம்ஸ், அதாவது 9000 பைட்ஸ் MTU பயன்படுத்துவோம். இது பெரிய லாரி மாதிரி.
ஆனா பிரச்சனை என்னன்னா சோர்ஸ் ஹோஸ்ட், டெஸ்டினேஷன் ஹோஸ்ட், நடுல இருக்கிற எல்லா சுவிட்சும், அதாவது பாதையில இருக்கிற எல்லா பாலமும் அந்த பெரிய லாரி போற அளவுக்கு இருக்கணும். ஒன்னு மட்டும் சின்னதா, அதாவது MTU 1500 இருந்தா என்ன ஆகும்? அந்த பெரிய பாக்கெட்ஸ் சத்தமே இல்லாம டிராப் ஆகி vMotion டைம் அவுட் ஆயிடும். இந்த MTU மிஸ்மேட்சை கண்டுபிடிக்கத்தான் நாம VMK ping கமாண்டை யூஸ் பண்ண போறோம். இது சாதாரண பிங் மாதிரி இல்ல, இது ESXiயோட VM கர்னல் போர்ட்ல இருந்து நேரடியா பிங் பண்ணும். இந்த கமாண்டை பாருங்க. VMK ping -IVMKX -D -S8972. இதுல -IVMKXங்கிறது நீங்க எந்த vMotion VM கர்னல் இன்டர்ஃபேஸை டெஸ்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை குறிக்குது. -Dங்கிறது ரொம்ப முக்கியம். இது டோன்ட் ஃப்ராக்மெண்ட்னு சொல்லும், அதாவது பாக்கெட்டை உடைக்காதேன்னு ஆர்டர் போடும். கடைசியா -S8972. ஏன் 9000 இல்ல 8972? ஏன்னா 9000 பைட் MTUல 28 பைட்ஸ் IP ICMP ஹெட்டருக்கே போயிடும். மிச்சம் இருக்கிற 8972 தான் டேட்டா. இந்த பிங் சக்சஸ் ஆச்சுன்னா உங்க நெட்வொர்க் பாதை முழுக்க ஜம்போ ஃப்ரேம்ஸ்க்கு பக்காவா ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்க என்வாயன்மெண்ட்ல vMotionக்குனே தனியா ஒரு TCP/IP நெட்வொர்க் ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா போன கமாண்ட் வேலை செய்யாது. அதுக்கு பதிலா இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். இதுல எக்ஸ்ட்ராவா -S vMotion ஒரு ஆப்ஷன் சேர்த்திருக்கோம். இது என்ன பண்ணும்னா அந்த குறிப்பிட்ட vMotion நெட்வொர்க் ஸ்டாக் வழியா பிங் போகுதான்னு கரெக்டா செக் பண்ணும். சரி, இப்போ நாம இன்வெஸ்டிகேஷனோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. செக்ஷன் 5, கிராக்கிங் த லாக் ஃபைல் கோட். பேசிக் செக்ஸ் பண்ணியாச்சு, நெட்வொர்க்கையும் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் vMotion ஃபெயில் ஆகுது. அப்போ நாம இப்போ லாக் ஃபைல்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற தடயங்களை தேடி உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். ஒரு vMotion நடக்கும்போது அது சும்மா நடக்காது. அது போற வழியில பல லாக் ஃபைல்ஸ்ல அதோட தடயங்களை விட்டுட்டு போகும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. vCenterோட VPXD லாக்ல ஆரம்பிச்சு ஹோஸ்ட்ல இருக்கிற VPXA ஹோஸ்ட் வழியா போய் கடைசியா VMோட VMX லாக் அப்புறம் ஹோஸ்டோட VM கர்னல் லாக்ல முடியும். முத 3 கண்ட்ரோல் பிளேன், அதாவது என்ன செய்யணுங்கிற கமாண்ட்ஸ். கடைசி 2 டேட்டா பிளேன், அதாவது உண்மையிலேயே மெமரியை காப்பி பண்ற வேலை. இந்த தடயங்களை நாம ஃபாலோ பண்ணாலே போதும், பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சிடும். நம்மளோட முதல் வேலை இந்த கேஸ்க்கு ஒரு யூனிக் கேஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது. டெக்னிக்கலா இத ஆபரேஷன் ஐடி இல்லனா OPIDன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு vMotionக்கும் vCenter ஒரு தனி OPIDயை உருவாக்கும். vCenter சர்வர்ல இருக்கிற VPXD லாக் ஃபைல்ல இந்த grep கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம vMotion டாஸ்கோட ஸ்டார்டிங் லைனை கண்டுபிடிச்சு அதிலிருந்து அந்த யூனிக் OPIDயை நாம எடுத்தாகணும். நீங்க அந்த கமாண்டை ரன் பண்ணதும் அவுட்புட் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அதுல ரீலோகேட் ஸ்பெக்ங்கிற வார்த்தைகளுக்கு பக்கத்துல ஆப் ஐடி அப்படின்னு தெளிவா இருக்கும். அந்த நீளமான நம்பர் லெட்டர் காம்பினேஷனை கவனமா முழுசா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ESXi ஹோஸ்டுக்கு கொண்டு போப்போம். சரி, இப்போ நம்ம கிட்ட OPID இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நேரா ESXi ஹோஸ்டோட host.logக்கு போவோம். ஹோஸ்ட்ங்கிறது ஹோஸ்டோட மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இங்க நம்ம OPIDயை வச்சு தேடுனா நமக்கு மைக்ரேஷன் ஐடி, அதாவது MID கிடைக்கும். OPIDங்கிறது மொத்த ஆபரேஷனுக்கும் பொதுவானது. ஆனா MIDங்கிறது அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபரை ட்ராக் பண்றதுக்கான அடுத்த முக்கியமான தடயம். அடுத்ததா நம்மகிட்ட இருக்க மிட்டை வச்சுக்கிட்டு VM kernel.logக்கு போலாம். சொல்லப்போனா இதுதான் உண்மையான கிரைம் சீன். மெமரி காப்பி ஆகும்போது நெட்வொர்க்ல என்னென்னலாம் நடந்துச்சுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே தான் பதிவாயிருக்கும். இந்த லாக்ல உங்க மிட்டை வச்சு தேடும்போது டைம் அவுட், ஃபெயிலியர், கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகள் வருதான்னு பாருங்க. இது நெட்வொர்க் கனெக்ஷன் கட்டாச்சா இல்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பாதியிலே நின்னுடுச்சான்னு நமக்கு துல்லியமா காட்டிடும். கடைசியா அந்த விர்ச்சுவல் மெஷினோட சொந்த லாக் ஃபைலான VMware.logல நம்ம மிட் வச்சு தேடி பார்க்கலாம். இதுல அந்த VMோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதாவது மைக்ரேஷன் அப்போ அதோட நிலைமை என்ன, சோர்ஸ் டெஸ்டினேஷன் IP அட்ரஸ் என்ன, VM ப்ராசஸ் கரெக்டாக பாஸ் ஆகி மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சான்னு எல்லா ஃபைனல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதோட நம்ம இன்வெஸ்டிகேஷன் முழுமையடையும். சரி, நம்மளோட கடைசி செக்ஷன் நம்பர் 6, யோர் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ளூ பிரிண்ட். இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த டீட்டெயில்டான இன்வெஸ்டிகேஷன் மெத்தடை இனிமே நீங்க ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானா சுருக்கமா பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப் அப்ரோச்சை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1, முதல்ல என்ன எரர் என்ன சிம்டம்னு சரியா பாருங்க. 2, பேசிக்ஸை செக் பண்ணுங்க. பெரும்பாலான பிரச்சனைகள் இங்கேயே சால்வ் ஆகிடும். 3, VMping மாதிரி டூல்ஸை வச்சு நெட்வொர்க்கை, குறிப்பா MTUவை டெஸ்ட் பண்ணுங்க. 4, இது எதுலயும் பிரச்சனை கண்டுபிடிக்க முடியலனா மட்டும் கடைசியா லாக் ஃபைல்ஸ்ல இறங்கி OPD மிட் தடயங்களை ஃபாலோ பண்ணி மூல காரணத்தை கண்டுபிடிங்க. அவ்வளவுதான்.
இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்ஸ்ல எதை நீங்க உங்க ரெகுலர் ட்ரபிள் ஷூட்டிங் வேலையில சேர்த்துக்க போறீங்க? குறிப்பா இந்த லாக் ஃபைல் அனாலிசிஸ் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல இனிமே எல்லா விமோஷன் பிரச்சனைக்கும் முதல்ல விஎம் கேப்பிங் டெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்க ஐடியாஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டீடைல்டான விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு தமிழ் டெக் இன்ஃப்ரா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்க கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்து என்ன டாபிக்ல விளக்கம் வேணும்னு கேட்டாலும் நான் கண்டிப்பா பண்றேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.